திருப்பதியை விட்டு போவதற்கு முன்பாக செபமாலை தாயாரின் திருச்செல்வத்திற்கு முன்பாக சொல்லுகின்ற செபத்தை தங்களுடைய நாட்டிலே நீதியோடு கூடிய நிரந்தர சமாதானம் கிடைக்க வேண்டும் என்றும் உலகிலும் சமாதானம் வர வேண்டும், நம்முடைய குடும்பங்களிலும் சமாதானம் இருக்க வேண்டும் என்ற கருத்துக்காக ஒப்புக் கொடுப்போம். பரலோகே போலோகராக்கினியே ஆரணியத்தினோதையே யாத்திரியர்களின் பாதையே என்னுடைய அன்பான தாயே, நான் இந்த கண்ணீர் கணவாயிலே சஞ்சலமடைந்து துயர் கொண்டு அயர்வடைந்து ஆதரவின்றி பரதவிக்கிறேன். ஐயோ தாயே, உலகமாகியானது என்னை கஷ்டப்படுத்துகின்றதே. நாலு பக்கமும் தீமையும் துயரமும் போரின் கொடுமைகளும் வளைந்து என்னை பங்கப்படுத்துகின்றதே. அரவின் வாய் தேரை போல் நடுநடுங்குகிறேனே, ஆலை வாய் கரும்பு போல் நெரிக்கப்படுகிறேனே. அன்னையில்லா பிள்ளை போல் அந்தரிக்கின்றேனே, புலியின் வாய் குட்டி போல் பரதவிக்கின்றேனே. அனலில் விழுந்த புழு போல் துடிக்கின்றேனே, அம்பு தைத்த மான் போல் அலறுகின்றேனே. அந்தர வழியில் அகப்பட்ட பாலன் போல் திகைக்கின்றேனே. அம்மா தாயே, தஞ்சமென்று அடைய இடமோ இல்லை, ஆதரவு அளிக்க மனிதரும் இல்லை, சஞ்சலம் அகற்ற தாதையும் இல்லை, ஆறுதல் உரைக்க அன்னையும் இல்லை. என் செய்வேன் தாயே? நீரி கரடி புலி வாழுமை கானகத்தூடே எழுந்தருளி இருந்து ஆதரவற்றவர்களையும் துன்ப துரிதங்களால் பீடிக்கப்படுகிறவர்களையும் சஞ்சலமுற்றவர்களையும் உமது சந்நிதிக்கு அழைக்கின்றீர். உமது இன்பத் தொனியை கேட்டு உமது அண்டை ஓடி வந்து நிற்கின்ற உமது அடியானை கிருபை கண்கொண்டு பாரும். என் மேல் அன்பு கூறும், உமது திருச்சுதனை கோரும். என்னிடரை தீரும், எனக்கு தேவையானவைகளை தாரும். மாமரியே தயாபரியே, நான் உமது சலுகையால் அடைந்ததும் அடைகிறதும் அடைவதும் ஆகிய சகல இகபர நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி, என்னையும் எனக்கு சேர்ந்தவர்களையும் எனது நாட்டையும் எனக்குள்ள யாவற்றையும் உமக்கு பாத காணிக்கையாக வைக்கிறேன். இறுதியாயின் அன்புள்ள தாயாரே, நான் உமது இன்ப சன்னிதானத்தை விட்டு பிரிய இருக்கிறதினால் உமது பாதார விந்தத்தை முற்றி செய்து உமது ஆசீர்வாதத்தை கேட்கிறேன். அவ்வாசீர்வாதம் என் மேலும் எனக்குள்ள யாவற்றின் மேலும் இருக்க கடவுதாக.